Hi friends and cuties, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு kanishkacraft. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் வந்து இந்த பேப்பர் டீ கப் இருக்குள்ளேயே அதை வச்சு தான் ஒரு அழகான கிராஃப்ட் செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கப்பை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான அப்புறம் அழகான கிராஃப்ட்டும் செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் பிளாக் அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து காம்பினேஷன் கலர் ப்ளூ வித் ஒயிட் இந்தமாரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிளாக் கலர் நான் எடுத்து பெயிண்ட் பண்ணுறேன். பிளாக் கலர் வந்து ஃபுல்லாக அந்த டீ கப் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கேப் விடாமல் எல்லா இடத்துலையும் அழகாக தெரியும். நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து இந்தமாரி குட்டி ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. குட்டி ப்ரஷ் யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு வந்து பெயிண்டிங் பண்ண குட்டி குட்டியாக பெயிண்டிங் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்தமாரி டிசைன் பூ டிசைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிம்பிளாக டாட் இல்லை ஸ்டார் இந்தமாரி கூட போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூ டிசைன் வந்து நான் இந்த கப்பு ஃபுல்லாக போட்டிருக்கேன். இந்தமாரி நான் நிறையா செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து உல்லன் நூல் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் கை இந்தமாரி 2 விரல் வச்சு சுற்றிக்கோங்க. இந்தமாரி கொஞ்சம் நிறையா சுற்றி எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நடுவில் 2 விரலுக்கும் நடுவில் குட்டியாக நூல் கட் பண்ணி முடிச்சு போட்டுக்கோங்க. நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பெயிண்ட் பண்ணியிருக்கனால மல்டி கலர்ஸ் இந்தமாரி பூ செய்யறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன பெயிண்ட் பண்ணுறீங்களோ அந்த கலருக்கு மேட்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் டைட்டாக முடிச்சு போட்டுட்டு விரலேருந்து எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு இந்தமாரி டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட ஷேப் வந்து 8 மாரி தெரியும். இப்போ சிசர்ஸ் வச்சு 2 சைடும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது 2 சைடும் ஈக்குவலாக இருக்கணும். ஒரு நூல் மேலே கீழே அந்தமாரி இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு பால் மாரி ஃப்ளவர் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அழகான ஃப்ளவர் கிடச்சிருச்சு. பால் மாரி இந்த த்ரெட்டை ரெடி பண்ணியாச்சு. இந்தமாரி நான் நிறைய செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா பிளாக் கலர் உள்ள நூல் எடுத்திருக்கேன். நான் வந்து அதில் வந்து ஊசி கோட்டு இந்தமாரி லாஸ்ட்டில் முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம உள்ள நூல் ஒன்று செஞ்சோம் இல்லையா, அதை எடுத்து அந்த முடிச்சு போட்டதை கண்டுபிடிச்சி அதில் வந்து இந்த ஊசியை விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து குட்டியாக ஒரு மணி எடுத்திருக்கேன். இதை வந்து நான் வந்து லாஸ்ட்டாக எட்ஜில் அந்த உள்ள நூல் கீழே தொங்கணும் அதுக்காக வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் வந்து அங்கே ஒரு முடிச்சு கூட போட்டுக்கலாம். இந்தமாரி விட்டுட்டு அந்த கப் இருக்கு இல்லையா, டீ கப், அதில் ஒரு ஹோல் நடுவில் போட்டுட்டு அதில் இந்தமாரி விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி தொங்குற மாரி கேப் விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக நான் நிறைய செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்து இந்தமாரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த அளவுக்கு ஏற்ற மாரி கோடு போட்டு இந்தமாரி வச்சுக்கோங்க. அந்த கப் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அந்த ஒவ்வொரு கோட்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்தமாரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் அப்படியே ஒரு டிசைன் மாரி வரணும். இப்போ அந்த கப்பை ஜாயின் பண்ணும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்றா இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்தமாரி முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் செஞ்சிட்டேன். இந்தமாரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸு மாரி இருக்கணும். ஸ்டெப்ஸ் மாரி நான் அலைன் பண்ணியிருக்கேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம கிராஃப்ட் ரொம்ப அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாட்டுறதுக்கு 4 பக்கமும் 4 ஹோல்ஸ் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இந்தமாரி முடிச்சு போட்டு இந்தமாரி மாட்டிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அழகான கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வெறும் பேப்பர் கப், டீ கப் இருக்கு இல்லையா, அதை வச்சு செஞ்சுருக்கோம். வீட்டில் இது வந்து நம்ம தொங்க விட எவ்வளோ அழகாக காற்றுல அசையுது இல்லையா. இந்தமாரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா அந்தமாரி செய்கிறது ஐடியா இருந்திருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த கிராஃப்டை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு இமேஜை அப்லோட் பண்ணுங்கள். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.